நாட் எவ்ரி லைன் தட் சேஸ் த டியர் காட் இட், பட் எவ்ரி லைன் தட் காட் அ டியர் சேஸ் இட். அதாவது நண்பர்களே, ஒரு சிங்கத்தை ஒருத்தர எல்லாமானோ அதுகிட்ட மாட்டிடுறது இல்லை. சிலது முன்னாடியே சிங்கத்தை பார்த்து உஷாராயிடலாம், சிலது சிங்கத்தை விட வேகமா ஓடி தப்பிச்சு போயிடலாம், சிலது என்னதான் சிங்கத்தோட வாயில மாட்டினாலும் ஸ்லிப் ஆகி ஓடி போயிடலாம். பட் அதுக்கு அந்த சிங்கம் மரத்தடியில் உட்காந்துட்டு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதோட பிளேட்டுக்கு தானா மான் வந்துடாது. இப்போ நம்ம யாராச்சும் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள், நம்மளுக்கு அவுட் ஆஃப் ரீச் நினைக்கக்கூடிய வேலை, நீங்க பயந்து ஸ்டார்ட் பண்ணாம இருக்கக்கூடிய பிசினஸ், இல்ல பல வருஷமா கனவு கண்டுட்டு இருக்கிற ட்ரிப், இதுக்கு எதுவுமே நம்மளா போய் சேஸ் பண்ணல அப்படின்னா கிடைக்காது. சம்டைம்ஸ் நம்ம வேகமா தான் ஓடுவோம், பட் அந்த வேகம் பத்தி இருக்காது. சம்டைம்ஸ் நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருப்போம், பட் அந்த ஸ்ட்ரென்த் பத்தி இருக்காது. அண்ட் சில நேரங்களில் நம்ம என்னதான் ஃபுல் எஃபோர்ட்ஸ் போட்டாலும் அந்த மாதிரி நமக்குன்னு இருக்காது. பட் அதுக்குன்னு ஓரமா போய் உட்காந்துட்டு எனக்கு ஹண்டிங்கே வராது, மற்ற லைன்ஸை கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப மோசம், என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோகமா பேசுறதுனால எதுவுமே மாறி போறது இல்லை. நம்ம வாழ்க்கையில எல்லா அட்டம்ப்டும் சக்சீட் ஆக போறது இல்ல, எல்லா வீடியோ வைரல் ஆக போறது இல்ல, கோலி ஆடுற மேட்ச் எல்லாத்துலயும் செஞ்சுரி போட போறது இல்ல, எல்லா காதல் கதையும் கடைசி வரைக்கும் நீடிக்கிறது இல்லை. பட் அதுக்கு நான் அடுத்த மான சேஸ் பண்ணாம விட்டா சிங்கத்தோட பசி ஆறுது. ட்ரை பண்ணி கிடைக்கலனா அட்லீஸ்ட் எஃபோர்ட்ஸ் போட்டேன்னு சொல்லிக்கலாம். பட் ட்ரையே பண்ணலன்னா என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவீங்க?